எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம், அதற்கு பிற்பாடு 16, 18 சில வசனங்கள் நான் சொல்லிட்டு படிக்கிறேன். என்னோடு கூட வாருங்கள். நாம் இந்த இடத்துல பஸ்கா என்கிற பலி பண்டிகை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்குவதற்கு கடைசியாக தேவன் ஏற்படுத்தினது தான் பஸ்கா பலி. பஸ்கா பலியை செலுத்துகிற அன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் எல்லாரும் உங்களை என்ன பண்ணிடுவான், அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு தேவன் சொன்னார். சொன்னபடியே அந்த பஸ்கா பலியை எப்படிலாம் செய்யணும், ஆட்டை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எல்லாமே சொன்னார். இதெல்லாம் நம்ம படித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். இதோட இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8வது வாரமாக நம்ம பார்க்கிறோம் பஸ்கா அப்படின்ற தலைப்பில். அப்போது இந்த பலியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களுக்கு முதல்ல ஒரு பலியை ஏற்படுத்தினார், பஸ்கா பலி. இந்த பஸ்கா பலி யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பஸ்கா பலி என்பது யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்றைக்கு பஸ்கா பலி ஆடு பலியிடப்படுகிறதோ அதே நாளில், அதே நேரத்தில், அதே பலியை போல, பஸ்கா பலியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார். அப்போ அந்த பலி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், எகிப்தில் அடிமைகளாக இருக்கிற ஜனங்களை எப்படி அந்த பஸ்கா பலி விடுதலை ஆக்கினதோ அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் கீழ் அடிமையாக இருக்கிற நம்மை விடுதலை ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனுஷன் என்ன பண்ண முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை பிதாவாகிய தேவன் அப்பவே என்ன பண்ணிட்டார்னா, இதை ஒரு நிழலாட்டமாக வேதத்தில் காட்டியிருக்கிறார். ஜனங்களுக்கு செய்ய சொன்னார், நமக்கு எழுதி வச்சு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, அந்த பஸ்கா பலியை பண்டிகையாக கொண்டாட வேண்டும் சொன்னார். எப்படி கொண்டாடணுமா? பண்டிகையாக கொண்டாடணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது, உயிர் தெழுந்ததை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். அல்லேலூயா. அதனால் அதை பண்டிகையாக கொண்டாட வேணும்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, இதை வருஷந்தோறும் செய்யணும். இந்த பஸ்கா பண்டிகையை என்ன பண்ணணும், பஸ்கா பலியை வருஷந்தோறும் என்ன பண்ணணும், இதை செய்யணும் சொன்னார். இன்றைக்கு நாம் மாதத்தில் ஒரு முதல் வாரத்தில் என்ன பண்ணுறோம், அதை அடையாளமாக செய்கிறோம். சில சபைகளில் ஒவ்வொரு வாரமும் செய்கிறார்கள், தப்பு கிடையாது, ஓகே, அவங்களுடைய விருப்பம். மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் வாரம் வாரம் செய்கிறீங்களா, மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறீங்களா, மாதத்துக்கு 2 முறையாக செய்கிறீங்களா நோக்கம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நல்ல சத்தியத்தை அறிந்து சின்னதாக செஞ்சால் கூட அதில் பெரிய பலன் வரும். நீங்கள் நல்ல சத்தியத்தை அறியாமல் எவ்வளோ பெருசாக ஓடி ஓடி உழைச்சா கூட பலன் குறைவாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்தியத்தை அறிந்து ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்து ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்து ஒரு மனுஷன் அதன் அடிப்படையில் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வரும். அல்லேலூயா. இப்போ நாம் வாரத்தில், மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த பஸ்கா பலியாகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர் தெழுதலை நினைவு கூறும் பொருட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா திருவிருந்து ஆராதனை கொண்டாடுகிறோம். சரி, இந்த பஸ்கா பலியில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நம்ம 7 வாரம் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். என்ன பண்ணுமா? புளிப்பில்லா அப்பத்தை. என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த பஸ்கா பலியில் பங்கெடுக்க போகிற நீ என்ன செய்யணும்னா, புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். அப்போ புளிப்பில்லாத அப்பம்னா அப்போ புளிப்புள்ள அப்பமும் இருக்குது. அப்போது மக்கள் பாருங்கள், இப்போ புளிப்பில்லாத அப்பத்துக்கும் புளிப்புள்ள அப்பத்துக்கும் வித்தியாசம் என்ன? புளிப்பில்லாத அப்பத்துக்கும் புளிப்புள்ள அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கும் உப்பு போட்டு சாப்பிடாததுக்கும் உள்ள வித்தியாசம். புளிப்பில்லாததுன்னா என்னது? உப்பு போடாமல் சாப்பிடணும்.
புளிப்பு உள்ளதுன்றது உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 7 நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கடவீர்கள் அப்படின்றாரு. முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். புளிப்பான மாவுலாம் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவை புளிக்கும், அந்த புளிச்சதுனால அதில் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதுவே எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் அந்த புளித்த மாவை என்ன சொல்கிறாரு, சாப்பிடாதீங்க, நீக்க வேண்டும். முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். என்ன சொல்கிறேன்னா, புளித்த அப்பம் புசிக்கக்கூடாது 7 நாள் வரைக்கும். புளிப்பில்லாத அப்பம் தான் புசிக்கணும். அப்படி மீறி யாராவது புளிப்பான அப்பம் புசிச்சா அந்த ஆத்துமா என்ன ஆகும், இஸ்ரவேல் கோத்திரங்களிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போகும். அறுப்புண்டு போவனா அவன் மரித்து போய் விடுவான், இறந்து விடுவான் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, 17வது வசனத்தில் வரலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்ற 7 நாளை பண்டிகையா நீ என்ன பண்ணணும், கொண்டாடணும். பண்டிகையில் எல்லாம் சந்தோஷமா கொடுக்குறாரு. ஆனால் இந்த அப்பத்தை மட்டும் என்ன சொல்றாரு, புளிப்பில்லாமல் புசிக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் பிரெட்டு மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொன்னார் அப்படின்றதுக்கு பின்னாடி நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு பண்டிகை கொண்டாடு. அந்த பண்டிகையை எதுக்கு கொண்டாடுற அப்படின்னு கேட்பாங்க மக்கள், கேட்பாங்க, உன் பிள்ளைகள் கேட்கும். அப்படி கேட்கும்போது உனக்கு தெரியணும் எதுக்கு கொண்டாடுறீங்க பண்டிகை அப்படின்னா. சில இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு பண்டிகை கொண்டாடுறோன்னே தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் எதனா செஞ்சால் இவங்களும் செய்கிறது. இந்த கொரோனா நேரத்தில் பாருங்கள், எல்லாம் கை தட்டின்னு இருந்தாங்க. கை தட்டினா கொரோனா போயிடுன்ட்டு. இது போல் அறிவாளிகள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் மறந்துடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி அந்த டைமில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, வீட்டில் நின்றுன்னு வெளில நின்றுன்னு பால்கனில் நின்றுன்னு கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கையெல்லாம் தட்டியிருந்தாங்க. ஆனால் கொரோனா இவங்களை தட்டிட்டு போயிடுச்சு. இவங்க கொரோனாவை பார்த்து கை தட்டினா அது விடுமா, அது தட்ட வெடிகளெல்லாம் தட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. சரி, அப்போ மக்கள் பாருங்க, ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு பண்டிகை ஏற்படுத்தும் போது ஏன் செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, புளிப்பிலா பண்டிகை என்ன பண்ணோம், ஆசரிப்பீர்கள் சொல்லிட்டு, இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இந்த ஏன் பண்டிகை இந்த நாளை கொண்டாடுறேன்னா, நாங்களாம் 430 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம். எங்களை விடுவிக்க யாராலையும் முடியாது. யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் துட்டே வாங்காம வேலை செஞ்சுன்னுக்கிறான். எப்படி வேலை செய்யறான், ஒரு நாட்டில் 30 லட்சம் பேர் துட்டு வாங்காம சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறான். கொடுக்குற கஞ்சோ கூழோ குடிச்சிக்கின்னு அடி உத வாங்கிக்கின்னு ஒரு அடிமையாக வேலை செய்கிறான். இப்போ இப்படிப்பட்ட 30 லட்சம் பேரை ஒரு நாடு விடுதலை ஆக்கிடுமா? ஒரு நாடு, ஒரு ராஜா விடுதலை ஆக்கிடுவானா? இப்போவாது ஜனநாயகம் இருக்குது, கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஐநா சபைன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது ஃபைட் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு எல்லாமே சர்வாதிகாரம். இப்படிப்பட்ட காலங்களில் 430 வருஷம் அடிமையாக இருந்தவங்களை விடுதலை ஆக்க முடியுமானா இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவன் முடியவே முடியாதுன்ற ஒரு காரியத்தை தேவன் இந்த உலகத்தில் செஞ்சார். அதுதான் பஸ்கா பலி. பஸ்கா பலி என்ன பண்ணுச்சுன்னா, 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவர்களை விடுதலை ஆக்கினது. அது மூலம் என்ன சொல்றாருன்னா, இதை நீ நினைக்கணும், மறந்துடக்கூடாது. நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பெரிய தவறு என்னன்னா, மறந்துடுவாங்க. எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான். எதெல்லாம் ஞாபகம் வைக்காம மறந்துடுன்னு சொல்றோமோ அதெல்லாம் மறந்துடுவான். எவனா திட்டுனா, ஏதோ பண்ணுனா, எதிர்த்து பேசினா, கொண்டான், ஏதோ நமக்கு இடையூறு பண்ணிட்டான்னா மறந்துருப்பானா மறக்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க பாஸ்டர், இந்த கட்டை வேகிற வரைக்கும் அதை மறக்க முடியாது அப்படின்றாங்க. கர்த்தர் செய்த நன்மையை மறக்காதீங்கன்னு சொல்லி பாருங்க, அதை தான் மறந்துடுவான்.
அப்போ நம்மளுடைய மனுஷனுடைய தன்மையை எப்படி இருக்குது பாருங்க, எதிராக இருக்குது. எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்குது, எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க மாட்டேன்து. அவருக்கு ஆண்டவர் தெரியுது. அவர் சொல்றாரு, நீ பண்டிகை ஏற்படுத்திடலாம், நீ என்ன பண்ணுருவ, மறந்துடுவ. அதனால தான் ஒரு ஃபெஸ்டிவலை ஏற்படுத்தி அந்த நாள் அப்போ புளிப்பில்லாத அப்பத்தை பூசிக்கணும் சொல்லிட்டு, ஏன் பண்டிகை கொண்டாடினா நீ அந்த தேசத்திலிருந்து அன்றைக்கி தான் வெளியில் வந்த சொல்கிறாரு. அடுத்தது, ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். என்ன சொல்கிறாரு? தலைமுறை தோறும், உனக்கு அடுத்தது உன் பிள்ளைக்கு அடுத்தது பேரப்பிள்ளை, இப்படி தலைமுறையாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆசரிக்க வேண்டும். அப்படின்னா இதை அனுசரிக்கணும், கடைப்பிடிக்கணும் சொல்கிறாரு. சொல்லிட்டு 18வது வசனம், முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 14ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் என்னதான் புசிக்கணும், புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள். 19வது வசனம், 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. புளிச்சமாவே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றாரு. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். திரும்பவும் அதை தான் சொல்றாரு. புளிப்பானதை சாப்பிட்டானா பண்டிகை நாளில் மீறி என் வார்த்தையை மீறி செஞ்சா அவன் என்ன பண்ணுவான், சாவான். ஆதாமுக்கு தேவன் பாருங்க என்ன சொன்னாரு, இதை தான் சொன்னாரு, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத. என்ன சொன்னாரு? இதை சாப்பிடு இதை சாப்பிடாதன்னாரு. அதே தான் இங்கேயும் வருது. இங்கேயும் எப்படி வருது, அங்கே எப்படி ஒரே தோட்டத்தில் 2 மரம், ஒரு மரம் ஜீவ விருட்சம், இன்னொரு மரம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்போ என்ன சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிச்சா நீ மரணம் இல்லாமல் வாழலாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சால் அது புசிக்கும் நாளிலே சாவாய். அதாவது சொல்லிட்டாரு, இதுதான் வார்த்தை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருன்ட்டாரு. அதே போல தான் இங்கேயும் வருது. ஒரே மாவு தான், புளிச்ச மாவை சாப்பிடாத, புளிக்காத மாவை சாப்பிடு. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்கள் புளிக்காத மாவை சாப்பிட்றதுனால, இஸ்ரவேல் ஜனங்கள் புளிக்காத மாவில் அப்பம் சுட்டு சாப்பிட்றதுனால தேவனுக்கு எதுனா லாபமா நஷ்டமா? ஒரு லாபமும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது. சரி, புளிச்ச மாவில் சாப்பிட்றதுல அவருக்கு எதனா லாபமா நஷ்டமா? அதனால அவர் வாயா கூச போகுது. புளிப்பா சாப்பிட்டா உங்கள் வாய் தான் கூசும், அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தேவன் ஏன் இதை ஏற்படுத்தினார்னா, இது ஒரு நோக்கம். இது யாருக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாமே யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த ஏதேன் தோட்டம் இயேசுவுக்கு அடையாளம், அதில் இருக்கிற ஜீவ விருட்சம் இயேசுவுக்கு அடையாளம், தேவன் உண்டாக்கி இருக்கிற நன்மைகள் எல்லாம் இயேசுவுக்கு அடையாளம். தெரியுங்களா? எல்லாமே இயேசுவுக்கு அடையாளம். ஓய்வு நாள் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். புரியுதுங்களா? எல்லாமே இயேசுவுக்கு அடையாளமாக தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே இந்த புளித்த மாவு புளிக்காத மாவு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்துடுவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, 34வது வசனம், பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்து கொண்டு போனார்கள். என்னாச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. விடுதலை கிடைச்ச உடனே இந்த ஜனங்கள் எடுத்துக்கொண்டு போனது என்னது? புளிப்பில்லாத மாவை எடுத்துக்கொண்டு போனாங்க. 39வது வசனம், எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த புளிச்ச மாவு புளிக்காத மாவு என்ன வித்தியாசம் அப்படின்னா, புளித்த மாவு என்பது குணத்திற்கு வித்தியாசம், அடையாளமாக பேசுகிறார் ஆண்டவர். இங்கே அது மனுஷனுடைய குணம். ஒன்று மனுஷனுடைய குணம். புளிச்ச மாவு என்பது பழைய குணம், புளிக்காத மாவுன்றது புது குணம். இன்னொன்று பேசுகிறாரு, புளித்த மாவு என்பது பழைய உபதேசம், புளிக்காத மாவு என்பது புதிய உபதேசம். ஒன்று தெரியுங்களா? 2 காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. புளித்த மாவு என்பது பழைய குணம், பழைய கேரக்டர், பழைய குணாதிசயங்கள். புரியுதுங்களா? புளிக்காத மாவுன்றது புதிய குணம், புதிய குணாதிசயங்கள்.
இன்னொரு ஆங்கில அது என்ன சொல்லுது? புளித்த மாவு என்பது பழைய உபதேசம். புரியுதுங்களா? புளிக்காத மாவுன்றது புதிய உபதேசம். சரி, முதல்ல இந்த குணத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. பவுல் எழுதுறாரு. இதை யார் எழுதுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. நல்ல கவனிங்க, அந்த பஸ்காபலி நடந்த காலத்துக்கும் பவுல் எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2500 வருடங்கள் கழித்து பவுல் எழுதுறாரு. இப்போ நம்ம எத்தனை வருஷம் கழித்து படிக்கிறோம்னா, நம்ம 4500 வருஷம் கழித்து படிக்கிறோம் இதை. ஏன்னா பவுல் எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்து 2500 வருடங்கள் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளிச்ச மாவை வச்சுக்கின்னு புளிக்காத மாவை அது கூட போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா புளிக்காத மாவெல்லாம் இந்த கொஞ்சம் பிசைஞ்ச மாவு என்ன பண்ணுமா? புளிப்பாக்கிடும். இப்போ இந்த மாவு புளிங்கிறத பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியாது. தயிர் பாருங்க, பால் வந்து புளிக்காத மாவு மாதிரி, தயிர் வந்து புளிச்ச மாவு மாதிரி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தயிரை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் பாலை காசி ஊற்றுனீங்கன்னா மொத்த பாலை கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? தயிர் ஆகிடும். ஆனால் அந்த தயிர் இல்லைன்னா அந்த பால் பாலாகவே இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே. உங்களை என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் யார்? புளிப்பில்லாதவர்கள். அதாவது நீங்கள் புதிய குணங்களை உடையவர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பழைய குணத்திலேயே வாழும்படியாக நம்மளை அடிமைப்படுத்தலை, நம்மளை பழைய குணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? பழைய சுபாவம், பழைய பாவ சுபாவம், பாவ தன்மைகளிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். விடுதலை ஆயிட்ட நமக்கு இப்போ என்னன்னா, நம்ம புதிய சுபாவத்தை உடையவர்களாய் வாழலாம், புதிய தன்மை உடையவர்களாய் வாழலாம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். குணம் மட்டும் கிடையாது, நம்பிக்கை. முதல் நீங்கள் இயேசு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நம்பிக்கை வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் நம்பிக்கை வேற மாதிரி இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற பயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ இருக்கிற அந்த பயங்கள்லாம் நீங்கி தைரியம் வந்து இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு புதிய காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த உள்ளத்தில் கொடுக்கப்படுகிற இந்த புதிய காரியங்கள் நமக்குள்ள வளர வேண்டும் என்றால் அந்த பழைய புளித்த மாவை என்ன பண்ணணுமா? கழித்து போடணும். அதை தான் சொல்றார் பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. என்ன சொல்றாரு நம்மளெல்லாம்? புதிதாய் பிசைந்த மாவு. நம்மள என்ன மாவு? புது மாவு. அந்த பழைய புளிச்ச மாவு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க புது மாவு, பழைய புளிச்ச மாவு இல்லை. பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். என்னது? பழைய புளித்த மாவை என்ன பண்ணுமா? புறம்பே கழித்து போடுங்க. தூரம் தூக்கி போட்டுறாத. பழைய புளிச்ச மாவெல்லாம் யார் தூக்கி போடணும்? கர்த்தர் தூக்கி போட மாட்டாரு, நீங்க தான் தூக்கி போடணும். நீ நிறைய பேர் ஆண்டுகிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த கோணம் இருக்குது, அந்த கோணம் இருக்குது, எனக்கு இதில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. பிரியாணி சாப்பிடும்போது கேட்குறீங்களா? ஆண்டவரே பிரியாணியை எனக்கு பதில் நீங்கள் சாப்பிடுங்க ஆண்டவர்னு சொல்கிறீங்களா? பிரியாணி சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறது. ஆனால் குணத்தை மாற்றணும்னா அவர்கிட்ட போகிறது. ஏன்னா அவர் செய்ய மாட்டார்ல. என்கிட்ட இந்த கெட்ட குணம் இருக்குது, இந்த தவறான குணம் இருக்குது, இதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் தான் மாற்றணும், ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து. நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஒப்பு கொடுத்தாலும் மாறாது. நீங்கள் தான் மாற்ற வேண்டும். உங்கள் குணத்தை
நீங்கள் தான் மாற்ற வேண்டும். தயவு செஞ்சு வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்துடாதீங்க. நீங்க எபேசியர்ல படிக்கும் போது பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு தெரியுங்களா? பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? பழைய மனுஷனையும் அவனுடைய செயல்களையும் என்ன பண்ணுங்க? கலைந்து போட்டு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி சொல்றாரு. பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு புதிய ட்ரெஸ் என்ன பண்ணிக்கங்க? போட்டுக்கங்க. இப்போ எல்லாம் காலையில் புது ட்ரெஸ்ல வந்துருக்கிறீங்க அழகா. ட்ரெஸ் அதுவா மாறிச்சா நீங்களா மாத்துனீங்களா? ஹலோ, ட்ரெஸ் அதுவா மாறிச்சா நீங்களா மாத்துனீங்களா? நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க. பீரோ திறந்து எந்த புடவை எடுக்கலாம் இன்னைக்கு, அந்த புடவைக்கு மேட்சிங்கான ஜாக்கெட்டு எங்க இருக்குது தேடினீங்கல்ல, எடுத்தீங்கல்ல. அப்புறம் அதுவா கட்டிக்கிச்சா? வந்து எதோ இந்த பேய் படத்துலலாம் வந்து டபா டபா டபான்னு சுற்றி கட்டிக்கிற மாதிரி அதுவா கட்டிக்கிச்சா? இல்லை. என்ன பண்ணீங்க நீங்க? அதை எடுத்து இவ்வளோ தூரம் முன்னாடி விடணும், இவ்வளோ தூரம் பின்னாடி விடணும், அளந்து எல்லாம் அளந்து கரெக்டாக போட்டு கட்டி இல்லை எல்லாம் செஞ்சு தானே வந்தீங்க. அதுவா ஒன்றும் செய்யல. அப்போ பவுல் சொல்றாரு, பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் என்ன பண்ணுங்க? கழட்டி போடுங்க, கழட்டி போடுங்க. கவனிங்க, ஒரு ட்ரெஸ் அழுக்கா, உங்களுக்கு பழைய ட்ரெஸ் இருக்குது, ஒரு புது ட்ரெஸ் இருக்குது. இப்போ புது ட்ரெஸ் மேலே புது ட்ரெஸ் தான் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தான் பிடிக்கும் இல்லைங்களா? ஹலோ, என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தானே பிடிக்கும். யாருக்குன்னா இல்லை இல்லை எனக்கு பழைய ட்ரெஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் புது ட்ரெஸ் தான் பிடிக்கும் நிறைய பேருக்கு. என்ன தான் பழைய ட்ரெஸ்ஸு இருந்தால் கூட, அது பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட, ஒரு புது ட்ரெஸ்ஸு வந்தால் உடனே ஒரு சந்தோஷம் தான் ஒரு புது ட்ரெஸ்ஸு போடுறது. சரி, அப்போ பவுல் சொல்கிறார், ஒரு புது ட்ரெஸ்ஸு போடும்போது முதல்ல என்ன பண்ணுறோம்? முடிவு பண்ணுறோம். பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா, புது ட்ரெஸ்ஸை போடணுமா? முடிவு பண்ணுறோம். அப்படி தாங்க முடிவு பண்ணணும். நம்மக்கிட்ட பழைய குணாதிசயங்கள், பழைய புளித்த மாவு நிறைய இருக்கும். நம்ம பிறந்தது ஒரு இடத்துல பிறந்திருப்போம், பலதரப்பட்ட சூழலில் வளர்ந்துருப்போம், பலதரப்பட்ட காரியங்களில் பழகி இருப்போம். இதிலிருந்து சில குணாதிசயங்களாக நம்மளுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உருவாகிட்டு இருக்கும். நிறைய தவறான குணங்கள்லாம் உருவாகிடும். நம்ம மனுஷன் தான், யாருமே வந்து கடவுள் கிடையாது. நம்ம யாருமே கடவுள் கிடையாது. ஆனால் சாயங்காலம் வந்தால் கடவுளாக ஆகிடுவீங்க. ஏன்னா சாயங்காலம் போதனை அது போல் இருக்குது. நம்ம யாருமே கடவுள் கிடையாது, மனுஷனாக இருக்கிறோம். நம்ம குணங்கள்லாம் என்ன பண்ணலன்னா முழுசாக மாறல, அதே குணத்தோடு தான் இருக்கிறோம். அதுதான் சொல்லுவோம், ரட்சிக்கப்படும் போது நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படல. ஆத்துமானா நம்முடைய குணங்கள், நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை ரட்சிக்கப்படலை. எது ரட்சிக்கப்பட்டுச்சு? நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. எது ரட்சிக்கப்பட்டிருக்குது? நம்முடைய ஆவி தான் ரட்சிக்கப்பட்டுச்சு, ஆத்துமா ரட்சிக்கப்படல. சரீரமும் ரட்சிக்கப்படல. சரீரமும் எப்படி தான் இருக்குது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கருப்பாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி கருப்பாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் வரல. அதனால் சரீரமும் ரட்சிக்கப்படல. ஆனால் இதுக்கெல்லாம் ரட்சிப்பு இருக்குது. சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது, நம்முடைய ஆத்துமாக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. அதெல்லாம் இறுதி ரட்சிப்பில் வரும். ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா, மாறாத ஆத்துமா, இதில் பழைய குணங்கள்லாம் தேங்கி கிடக்கும். இதை மாற்றுறதுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா, முதலாவது நாம் விரும்பணும், புதுசை விரும்பணும், பழசை வெறுக்கணும், வேணாம் முடிவு பண்ணணும். எப்படி? ஒரு பழைய ட்ரெஸ்ஸை இதை நான் என்ன பண்ணக்கூடாது? கழட்டணும், இதை நான் போட்டு போகக்கூடாது, புது ட்ரெஸ்ஸை போடணும்னு விரும்புகிறோமோ அதுபோல் சில குணாதிசயங்களை நீங்கள் விரும்ப வேண்டும். உங்ககிட்ட என்னென்ன குணம் இருக்குது? லைனாக வாங்க, நான் ஸ்கேன் பண்ணி சொல்கிறேன். என்னால் முடியாது. உங்கள் குணம் உங்களுக்கு தாங்க தெரியும். உங்கள் குணம் உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து யாருடைய குணத்தையும் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம் சொல்ல முடியாது. எல்லாம் இங்கே வரும்போது எப்படி வரீங்க? ஏஞ்சல் மாதிரி வரீங்க. எல்லாம் எப்படி வரீங்க? ஏஞ்சல் மாதிரி அழகாக வரீங்க, தேவதை மாதிரி வரீங்கன்னு சொன்னேன். ஆண் தேவதை, பெண் தேவதை ரெண்டுத்தையும் சொல்ல வேண்டியதாகுது. அப்புறம் பாஸ்டர் வந்து ஒரு சைடாக பேசிட்டாருவாங்க. ஆண் தேவதை, பெண் தேவதை மாதிரி அழகாக தேவதை மாதிரி தான் வந்தீங்க, இருக்கிறீங்க. இப்போ உங்களை பார்த்து உங்ககிட்ட என்னென்ன குணம் இருக்குது நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? கோவமாக பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் அடக்கமாக பேசுவீங்க. ஏன்னா இந்த ஆள் பைக்கை பிடிச்சி நம்மளை போட்டு கொடுத்துருவாரு, அதனால் வேண்டாம், இவர்கிட்ட வச்சுக்க கூடாது, கொஞ்சம் அடக்கி பேசணும், இவர்கிட்ட கொஞ்சம் தன்மையாக சாஃப்டாக பேசுவீங்க. நான் எதனா சொல்கிறேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் இதை கொஞ்சம் செய்யுங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்துன்னு வருவீங்க, முறைக்க மாட்டீங்க. இதை வீட்டில் வீட்டுக்காரர் தான் முறைப்பீங்க.
இங்கே என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. அப்போ உங்கள் குணத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? என்னால் என்ன பண்ண முடியாது? உங்கள் குணத்தை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் உங்கள் குணம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களை யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட என்னென்னலாம் நல்ல குணம் இருக்குது, என்னென்னலாம் கெட்ட குணம் இருக்குதுன்ட்டு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கெட்ட குணத்தை கலைந்து போடுங்கள். அதை என்ன பண்ணணும்? விரும்புங்க. முதல்ல நீங்கள் விரும்புங்க. நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இந்த குணம் எனக்கு இருக்கக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, விலையேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. யாருங்க? எந்த தெய்வம் கொடுக்குங்க? இயேசுவுடைய ரத்தத்தை உங்க மேல சிந்தி ஊற்றி உங்களுடைய ஆவியை கழுவி பரிசுத்தமாக்கி உங்களுடைய ஆவியை நீதியாக்கி உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அழகா வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க அவர் விரும்பாத குணத்தெல்லாம் உடையவர்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ அந்த குணத்தை முதல்ல நம்ம சரி பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். நீங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, 5இல் விளையாதது 50ல் வளையாது, 5ல் வளைக்கலன்னா 50ல் வளைக்க முடியாது. அதாவது செடியா இருக்கும் போதே விரல எடுத்துடலாம், மரம் ஆயிடுச்சுன்னா ஜேசிபி தேவைப்படும். செடியை எப்படி எடுக்கலாம்? 2 விரல பிடிச்சி அப்படி எடுத்துட வேரோட வந்து நிற்கும். மரம் ஆயிடுச்சுன்னா ஜேசிபி வாங்கி வரணும், வாடகைக்கு போட்டு தோண்டு தோண்டு தோண்டி அடி வேரில் வரைக்கும் உள்ளே விட்டு தூக்கணும், அப்போ தான் அவர் வருவார். அப்போது நீங்கள் இந்த குணத்தெல்லாம் வளர விடக்கூடாது. முதல்ல நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்கிட்ட கெட்ட குணம் இருக்கக்கூடாது, நல்ல குணங்கள் மட்டும் தான் இருக்கணும். நமக்கே தெரியும் சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணோம்? அது வரும்போது இதெல்லாம் நான் வச்சுக்கக்கூடாது, நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம கழித்து போடணும். அது என்னது? அது பழைய புளிச்ச மாவு, அது பழைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸோடு நம்ம இருக்கக்கூடாது. புது ட்ரெஸ் போடுற மாதிரி நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இங்கே பவுல் என்ன சொல்றார் பாருங்க, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? என்ன பலி? பஸ்கா பலியாகிய கிறிஸ்து. பஸ்கா பலியில இருக்கிறவங்க என்ன மாவா இருக்கணும்? புளிப்பில்லாத மாவா இருக்கணும், புது மாவா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த பழைய புளிச்ச மாவெல்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறார், பழைய புளித்த மாவெல்லாம் புறம்பே என்ன பண்ணுங்க? கழித்து போடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த குணம் இருக்குது, அது போவே போவாது. நான் சொல்கிறேன், போவே போவாது. உங்கள் வாயால் இப்படி பேசின்னு இருக்கிற வரைக்கும் அது போவே போவாது. நீங்கள் ஒழுங்காக அதை தீர்மானம் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்து இருந்தான்னா, நடு வயசுலேருந்து இருந்தாருன்னா, கெட்ட குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இது கெட்ட குணம் வேணாம், எனக்கு இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போகும்படி கட்டளை எடுக்கிறேன், நான் வெறுக்கிறேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அடிக்கடி அந்த குணத்தை பார்த்து பேசுங்க. இந்த குணம் எனக்கு தேவையில்லை. சில பேர் எல்லாத்துக்கும் போய் சொல்லுவாங்க. சில ஆட்கள் பாருங்க, ஒன்றுத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அதுக்கும் போய் சொல்லிருப்பான். நான் தான் கேட்குறேன், ஏதோ லாபம் வரதுக்கு போய் சொன்னால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாததுக்கு எதுக்கு போய் பேசியிருக்கிறேன்? வசனம் சொல்லுது, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நாவு பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ நீங்கள் பொய் பேசியிருந்தா கர்த்தர் உங்கள் மேலே எப்படி இருப்பார்? அவருக்கு யோசிப்பார், உன்னை விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டா இப்படியா இருக்கிறது? இது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்வெண்ட்டில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்குறீங்க, 6ஆம் கிளாஸில் சேர்க்குறீங்க கான்வெண்ட்டில், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கீழே உட்காந்து படிச்சுது தரையில். இப்போ 6ஆவதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி கான்வெண்ட்டில் சேர்த்தா அது போய் கீழே உட்காந்து படிப்பேன்னு படித்தா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? டேய், உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? காசு கட்டி இருக்கிறடா. எதுக்கு காசு கட்டிக்கிற தெரியுமா? சேரில் உட்காரத்துக்கு, ஃபேன் காற்றுல உட்காரத்துக்கு நான் காசு கட்டி இருக்கிறேன், ஃபீஸை கட்டி இருக்கிறேன். நீ எங்கே உட்காந்து படிக்கணும்? சேரில் உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து நல்லா படிடா, சொல்லி கொடுத்தலாம் கவனிடா அப்படின்னு சொல்லுவோம். அது நான் இல்லைம்மா, இது வரைக்கும் இப்படி தான்மா காப்பரேட் ஸ்கூலில் கீழே தான்மா உட்கார வச்சாங்க, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? ஒத்துக்க மாட்டோம். அதுபோல் தாங்க, இதுக்கு முன்னாடி வேற, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படி பிள்ளையாக மாறிட்டீங்க. இப்போ வேற. இப்போ நீங்கள் பழையபடியே யோசிக்கக்கூடாது. உங்களை நான் அப்படியே தான் இருப்பேன், அது என் குணம், எங்கள் பரம்பரை குணம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, என் குணங்க, அது எங்கள் அப்பா கிட்ட இருந்த குணங்க,
எங்கள் தாத்தா கிட்ட இருந்த குணங்க, எங்கள் பரம்பரைக்கே அந்த குணம் உண்டுங்க. இந்த வீண் பெருமெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் பழைய புளிச்ச மாவுங்க. ஆண்டு சொல்கிறார், அதெல்லாம் என்னது? பழைய புளித்த மாவு. நீ பஸ்கா பலியை கொண்டாடுற, பஸ்கா பலியில் வந்துட்ட, இந்த பழைய புளிச்ச மாவெல்லாம் என்ன பண்ணிடு? புறம்பே கழித்து போடு. ஆமாம் சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்க, 8வது வசனம். ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல சொல்லிட்டு, அந்த பழைய புளிச்ச மாவுன்னு என்ன சொல்ற பாருங்க, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. என்னது துர்க்குணம் பொல்லாப்பு? துர்க்குணம்னா என்ன? எல்லா கெட்ட குணமும் துர்க்குணம் தான். இதை நான் லிஸ்ட் போட்டு ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சொல்லணும்னா இருக்குது, கலாத்தியரில் இருக்குது. கலாத்தியரில் போனோம்னா இருக்குது. 6வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கலாத்தியரில் இருக்குது. என்ன பார்க்கலாங்களா? ஒரு நிமிஷம். சரி வாங்க. எடுத்துக்கங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இருக்குது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன சொல்லிட்டு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவையாவன சொல்லிட்டு சொல்லுது. விபச்சாரம், இந்த விபச்சாரம் என்ன வந்தா, அந்த குணம் இருந்தால் அது நல்லது கிடையாது. அது என்ன பண்ணும்? அது என்ன மாவு? பழைய புளிச்ச மாவு. நீங்கள் பஸ்கா பலியில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் புது மாவு. அந்த மாவு இந்த மாவு கூட ஜாயிண்ட் ஆகக்கூடாது சொல்கிறார் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். ஹலோ, பகை. நீங்களாம் ஒரு சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பகை இருக்கவே கூடாது, தெரியுங்களா? பகை இருந்தால் என்ன அர்த்தம்னா, அவர் இன்னும் புளிச்ச மாவு என்ன பண்ணல, வெளில தூக்கி கொட்டல, இன்னும் உள்ளவே புளிச்ச மாவையும் வச்சுக்கின்னு நல்ல மாவையும் இன்புட் பண்ணா, இந்த நல்ல மாவும் கொஞ்ச நாள் என்ன மாவா மாறிடும்? கவனிங்க, நல்ல மாவு புளிச்ச மாவை நல்ல மாவை ஆக்காது. ஆனா புளிச்ச மாவு தான் நல்ல மாவை புளிச்ச மாவை ஆக்கும். ஹலோ, ஒண்ணுமே புரியலையா? இப்படிலாம் பேச இப்படி பாஸ்டர்ங்களா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். உள்ள பாத்திரத்துக்குள்ள புளிச்ச மாவை வச்சுக்கின்னு எவ்வளோ நல்ல மாவு போட்டாலும் அந்த கொஞ்சம் புளிச்ச மாவு போடுற நல்ல மாவெல்லாம் என்ன மாவை தான் மாற்றும்? புளிச்ச மாவை தான் மாற்றும். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல மாவை வச்சுக்கின்னு நிறைய புளிச்ச மாவு போட்டால் இந்த கொஞ்சம் நல்ல மாவு நிறைய புளிச்ச மாவை நல்ல மாவா என்ன பண்ணாது? மாற்றாது. அதுவும் என்ன பண்ணிடும்? கொஞ்சம் நல்ல மாவும் புளிச்ச மாவாக தான் மாறும். அப்படிதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், நல்லா கேட்டுங்க, உங்ககிட்ட நல்ல குணங்களை நீங்கள் உருவாக்கணும்னு நினைச்சா கூட, அந்த கெட்ட குணத்தை வச்சுக்கினே நல்ல குணத்தை உருவாக்கணும்னு நினைச்சா, அந்த கெட்ட குணம் என்ன பண்ணனா உருவாக்குற நல்ல குணத்தில் கெட்ட குணமாக மாற்றினே வரும், அது சேஞ்ச் பண்ணினே வரும். அதுதான் சொல்றாரு, பழைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு புது ட்ரெஸ்ஸை போடு. பழைய ட்ரெஸ் நாற்று அடிக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அது மேலே புது கோட்டை போட்டுன்னு சென்டேஷன் வந்தால் கூட பழைய ட்ரெஸ்லேருந்து நாற்று அடிக்கும். ஹலோ, நம்ம மனுஷன் அப்படி தான் போகிறோம். பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு யோசிச்சு பாருங்க, இன்னர் வியர் போடுறோம், பழைய பனியனை போட்டுக்கின்னு நாற்று அடிக்கிற பனியனை போட்டுக்கின்னு நான் மேலே புது சொக்கா போட்டுன்னு வந்தேன்னா, வெளியில் பார்க்கறதுக்கு புது சொக்கா புது ஃபேண்ட்டு, உள்ள என்ன இருக்குது? பழைய பனியன், நாற்று பிடிச்ச பனியன் இருக்குது. கிட்ட வந்தால் வெளியில் தூரத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கிறார்ப்பா. கிட்ட வந்து நிற்க முடியாது, பேச முடியாது. என்ன பண்ணோம்? பனியில் இருக்கிற நாத்தம் குபு குபுன்னு அடிக்கும், தபு தபுன்னு தள்ளும், பின்னாடி ஓடிப்போ கிட்ட வராத. அதை தான் சொல்றாரு அவரு, பழைய புளிச்ச மாவை வச்சுக்கின்னு புது மாவை இன்புட் பண்ணினா புது மாவும் பழைய மாவை போல மாறினே வரும். பழைய புளிச்ச மாவுன்னு எதை சொல்றாரு? பகைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இயேசு சொன்னார் மன்னிக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, விரோதங்கள். அடுத்தது என்னது? விரோதம். சில பேர் மேலாம் விரோதம் சொல்லுவாங்க, நான் யார் வேணாலும் மன்னிப்பேன் பாஸ்டர், ஆனால் அவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவன் யார் தான்? என்னுடைய எதிரி தான்.
தயவு செஞ்சு படிச்சிரு. அதெல்லாம் பழைய புளிச்ச மாவு. இந்த பழைய புளிச்ச மாவை வச்சுக்கின்னு நீ புது புது மாவெல்லாம் இன்புட் பண்ணா கூட இது உள்ளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணும்? அது கொஞ்சோண்டு தயிரை டபரா உள்ள வச்சுக்கின்னு பாக்கெட்டாக பால் வாங்கிட்டு, நல்ல பால், ஆவின் பால், ஆரோக்கிய பால், எல்லா பாலும் ஊற்றுனா கூட, ஆரோக்கிய பால் ஊற்றுனா கூட அது புளிப்பாட பாலாக மாறிடும், புளிப்பாட தயிராக மாறிடும். ஏன்னா உள்ள என்ன இருக்குது? அதை தான் சொல்றாரு, கொஞ்சம் புளிச்ச மாவானது பிசைந்த மா முழுவதும் என்ன ஆக்கும்? புளிப்பாக்கும். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு பாருங்க. விரோதங்கள், அடுத்தது வைராக்கியங்கள். பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். வைராக்கியம். மண்ணுக்கு போற உடம்பு ஒரு மண்ணு துகளை கூட எடுத்துட்டு போக முடியாது உங்களால. மண்ணு போகிற உடம்புல என்ன எடுத்துட்டு போக முடியாது? ஒரே ஒரு மண்ணு துகள், ஒரே ஒரு சின்ன மண்ணை கூட உங்களால் என்ன பண்ண முடியாது? எடுத்துன்னு போக முடியாது. இப்படி இருக்கிற வாழ்க்கையில இவங்கிட்ட பேச மாட்டேன். வைராக்கியம்னா வைராக்கியம், அவ்வளோ வைராக்கியம். நான் செத்தாலே என் சாவுக்கு நீ வரக்கூடாது. செத்த பேர் வந்தாங்களா வரலையான்னு தெரிய போகிறது கிடையாது. ஆனாலும் பேசும்போது என்னது? அவ்வளோ வைராக்கியம். என் சாவுக்கு அவன் வரக்கூடாது. எல்லார்ட்டையும் சொல்றது, அவன் என் சாவுக்கு வந்தால் என் ஆத்மா சாந்தி அடையாது. அவரை வராதபடி பார்த்துக்கடா, 4 பேர் வந்தனா அடித்து துரத்துக்கடா. எவ்வளோ வைராக்கியம் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் பழைய புளிச்ச மாவு. அது ரட்சிக்கப்படாதவன், இயேசு அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்காதவன் வச்சுக்கிட்டோம், அவனுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அவனுடைய பாத்திரம் புதிதாக்கப்படலை. புரியுதுங்களா? அவனுடைய பாத்திரத்தில் புது மாவு கொட்டப்படலை. ஆனால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க புது பாத்திரங்க. புது பாத்திரத்தில் இயேசு சொன்னாரு, புதிய துருத்தில புது ரசத்தை ஊற்றி வைப்பாங்க, பழைய துருத்தில பழைய ரசம். புரியுதுங்களா? அப்போ புது துருத்தில என்னது? புது ரசம். அப்போ நீங்க புது துருத்தி, நீங்க புது ரசத்தை உடையவர்களா இருக்கணும். அப்போ இங்க வசனம் சொல்லி பாருங்க, பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், அதுக்கு அடுத்தது கோபங்கள். மனுஷங்கிட்ட இருக்கிறது பெரிய கெட்ட குணம்ன்றது எதுதான்? முதல்ல மேல அதை விட பெருசு சொல்லிட்டாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். அதுக்கு அடுத்தது விக்கிரக ஆராதனை. அதுக்கு அடுத்தது பில்லி சூனியம். அந்த பில்லி சூனியன்றது 4 நட்சத்திரம், பேராசி, அந்த ராசி இந்த ராசி எல்லாம் பார்க்கறது. அடுத்தது பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். சில பேருக்கு எப்பவுமே உருன்னு இருப்பாங்க. எப்பவுமே உருன்னு இருக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க மனசுல எப்பவுமே கோபத்திலேயே இருக்காதீங்க. நீங்க ரொம்ப இதெல்லாம் இப்ப பாருங்க, இது இந்த குணங்கள்லாம் உங்க குணத்தை மட்டும் காட்டல, உங்க முழு சரீரத்தையும் கெடுத்து போட்டுரும். இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா எப்பவுமே வசனம் சொல்ற மாதிரி பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், இது போல குணங்கள்லாம் உங்களுக்கு இருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க சரீரத்தில் பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலர் ஆகும், எல்லாமே ஒன்று ஒன்றா டேமேஜ் ஆகினே வரும். ஏன்னா உங்க மனசுக்கும் உங்க சரீரத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஹலோ, உங்க மனசுக்கும் உங்க சரீரத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. யோசிச்சு பாருங்க, பைப்புல இருந்து கீழே இருந்து ஒரு பைப்பில் இருந்து மேலே ட்ரம்மில் தண்ணி ஏற்றுறீங்க. கீழே இருந்து ஏற்றுற தண்ணி வெள்ளை கலரில் ஏறிச்சுன்னா குழாயில் என்ன தண்ணி வரும்? வெள்ளை கலரில் வரும். மஞ்சள் கலரில் ஏறிச்சுன்னா குழாலையும் மஞ்சள் கலரில் வரும். அப்படிதான் உங்கள் குணத்தில் என்ன இருக்குதோ அதுடைய தன்மை தான் உங்கள் சரீரத்தில் உங்களுக்கு வெளிப்படும். ரொம்ப நாள் வாழணும், சமாதானமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கவனிங்க, நீங்கள் சும்மா இது மாதிரி கெட்ட குணங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் சரீரத்தில் எல்லா வியாதியும் இருக்கும். வரும்போது அது வேற இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விடும். படுபாவி அவனாம் நல்லா இருக்கிறான், எனக்கு தான் பிபி வந்திருக்குது. அந்த படுபாவிக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, எனக்கு தான் சுகர் வருது. அந்த படுபாவிக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, இருக்க கல் உலக மாதிரி இருக்கிறான், எனக்கு தான் என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் உனக்கு இதெல்லாம் வருது? உனக்குள்ள என்ன இருக்குது? பகை இருக்குது, விரோதங்கள் இருக்குது, வைராக்கியங்கள் இருக்குது, கோபங்கள் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் இருந்து சண்டைகள் வேற. அப்போ இதெல்லாம் உள்ள வச்சிருந்து கொஞ்சம் உள்ள இருந்தா சும்மா இருக்குமா, அது கொஞ்சம் வெளியில வரும். அது வெளியில வரும்போது சண்டையா வரும். சண்டைகள், பிரிவினைகள். அடுத்தது பிரிவினை. அதுக்கு அடுத்தது மார்க்க பேதங்கள்,
அதுக்கு அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது பொறாமை. தயவு செஞ்சு சொல்றேன், பொறாமை ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதுங்க. ஆமா, எல்லா பாவத்துக்கும் கேட் மாதிரி இருக்கிற பாவம் எது தெரியுமா? பொறாமை தான். நீங்க இந்த பொறாமைன்ற ஒரு கேட்டை மட்டும் உங்க உள்ளத்துல ஓபன் பண்ணி விட்டு பாருங்க, முன்னாடி சொன்ன எல்லாம் வந்து தங்கிடும். வைராக்கியம், பகை, சண்டை, கோபம், விரோதம், எல்லாம் மார்க்க பேதம், பிரிவினை எல்லாமே வந்துருங்க. பொறாமன்ற ஒன்றை மட்டும் விட்டுட்டீங்கன்னா உள்ள, அதான் கேட், மெயின் கேட் எது? பொறாமை. நான் சொல்றேன் கேளுங்க, பொறாமை தான் பிசாசு நமக்கு கொடுக்குற ஒரு காரியம். ஆபேல், காயின் 2 பேர் காணிக்கை செலுத்துறாங்க. தேவன் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார், காயின் காணிக்கை அங்கீகரிக்கல. ஆனா காயின் பொறாமைப்பட்டு ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டார். முதல் கொலை எதுல தொடங்குச்சு? பொறாமை. அவனா பெரியவன், நானா? நீங்க பொறாமைக்கு இடம் தராதீங்க. பொறாமையை போல ஒரு பிசாசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெரிய பிசாசு அது பொறாமை. அது கெட்ட குணம். அது பயங்கரமான பவர்ஃபுல் புளிச்ச மாவு. சாதாரண புளிச்ச மாவு கிடையாதுங்க, பவர்ஃபுல் புளிச்ச மாவு. அது ஒன்று உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொறாமன்றது உள்ள வந்துச்சுன்னா, நீங்க யார் மேல பொறாமப்படுறீங்களோ அந்த ஆள் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது உங்க கண்ணுக்கு படவே படாது, மண்டைக்கும் ஏறாது, மனசுலயும் உரைக்காது. ஓகே, பொறாமை என்கிற புளிச்ச மாவு மோசமானது, பவர்ஃபுல். கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருந்தா கூட போதும், ஒரு பக்கெட் இல்லை, ஒரு அண்டா இல்லை, ஒரு டபரா நிறைய நல்ல மாவு இருந்தா கூட எல்லாத்தையும் என்ன ஆக்கிடும்? சீக்கிரமா புளிச்ச மாவு ஆக்கிடும். பயங்கர பவர்ஃபுல் பொறாமை. எப்பவுமே நம்ம அந்த குணத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பொறாமை எல்லாருக்குமே வருங்க, பொறாமை எல்லாருக்குமே வரும். பொறாமை வராது எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஊழியக்காரங்களுக்கு கூட பொறாமை வரும். ஊழியக்காரங்க கூட சொல்லுவாங்க, அவன் நேற்று வந்தவன், அவன் சர்ச்சில் பாரு எவ்வளோ ஜனம் போகுது பத்தியா, அவனுக்கு ஒழுங்கா பாட்டு பாட தெரியாது, அவனுக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாது, அவனுக்கு ஒழுங்கா பிரசங்கம் கூட பண்ண தெரியாது, அவன் சர்ச்சுக்கு இவ்வளோ போகுது, ஏன் பத்தியா அப்படின்னு பொறாமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. பாஷன்கிட்டே இருக்கும், மக்கள்கிட்டயே இருக்கும், எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி, அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அது என்ன சொல்றான்னா, சாலமோன் சொல்றாரு, பொறாமை வந்து ஒரு டிபி வியாதி மாதிரி. டிபி வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆள் சூப்பராக போவார் வருவார். ஆனால் நாளுக்கு நாள் அவருக்கே தெரியாமல் அவருடைய எலும்பெல்லாம் என்ன பண்ணோன்னா உருகி கொண்டே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கை எலும்பு, கால் எலும்புலாம் பார்த்தீங்கன்னா விரல் அளவுலேயே ஆறிடும். இந்த 2 விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 விரல் சைஸுக்கு மொத்த எலும்புகளும் உருக்கிடும், சின்னதாகிடும், மெலிசாகிடும். கடைசியில் அந்த ஆள் டிபியில் சாகிற ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல ஒரு சதை இருக்காது, வெறும் எலும்பு தான் இருக்கும். அப்படி ஆயிடுவாங்க. ஏன்னா பொறாமைன்றது என்னது? எலும்புரிக்கு. அது போல் என்ன ஆக்கிடும் தெரியுமா? அது உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், எலும்பு தோலமாக ஆக்கிடுமா. இன்னும் சொல்றீங்களா, பொறாமை ரொம்ப டேஞ்சரானது. பொறாமை இருந்ததுன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு தூக்கம் வராது, படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே யோசிப்பீங்க. அவனை எப்படி கெடுக்குறது, அவன் நல்லா வரானே, அவன் இப்படி இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கிறான், அதை வாங்கிட்டானே, அவன் டிவி வாங்கிட்டான், அதாவது ஏதாவது ரிப்பேர் வராதா, அந்த ஒரு செய்தி வராதா, எனக்கு தூக்கமே வராது. அவன் வந்து டிவியை வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து டிவி பார்க்க போயிட்டானா தான் ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். அது வரைக்கும் என்ன வராது? தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அது எப்பயுமே ஐயோ அவன் வாங்கிட்டான், டிவி வாங்கிட்டான், ஃப்ரிட்ஜு வாங்கிட்டான், வாஷிங் மிஷினு, ஏசி. அவன் பொறாமை. நான் சொல்கிறேன் கேளுங்க, அதுக்கு ரொம்ப வழி என்ன சொல்கிறீங்களா? பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எப்பவுமே உங்களுக்கு யார் மேலாம் பொறாமை வருதோ அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, கையை தூக்கி இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு டிவி நல்ல டிவியாக வாங்கும்படியாக என்ன பண்ணுறேன்? பிளஸ் பண்ணுறான்னு சொல்லிடுங்க. நீங்கள் இப்படி சொல்லி தான் அந்த பொறாமையை ஜெயிக்க முடியும். பொறாமையை உள்ள விட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, பொறாமை எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாவித கெட்ட குணங்களும் வந்துடும். பொறாமை இருந்தால் அந்த இடத்துல என்ன வந்துடுமா?
எல்லா வித கெட்ட குணங்களும் வந்துருமா. முதல்ல எது வந்துச்சுன்னா பொறாமை வந்துச்சுன்னா. அதனால பாருங்க, பொறாமை பொறாமை வந்த பிறகு பாருங்க, பொறாமை வந்து கேட்டு, அதுதான் மெயின் கேட்டு. மெயின் கேட்டு ஓப்பன் ஆன உடனே இது வந்துச்சு. அதோடைய ரிசல்ட் என்னன்னா கொலைகள். கொலை கூட பண்ணிடும் பொறாமை. பொறாமை ஆகப்பட்டது என்ன பண்ணிடும்? கொலை கூட பண்ணிடுங்க. கொலைகள். அடுத்தது வெறிகள். வெறி. வெறினா என்னது? எது செஞ்சாலும் ஓவரா. காப்பி குடிச்சா ஒரு டம்ளர்ல ஏதோ ஒரு 150 ml குடிக்கலாம். ஆனா 1/2 லிட்டர் குடிக்கக்கூடாது இவ்வளவு பெரிய டம்ளர்ல ஊத்தி. ஒரு பாஸ்டரை பார்க்க போனோம், ஹார்ட் அட்டாக் படுத்துனுக்கிறாரு. சரி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு போனோம். என்னான்னு கேட்டா, ஐயா எல்லாம் என் மேல தான் தப்பு. என்ன தப்பு? என்ன காப்பி கொடுப்பாங்க, நான் இந்த சின்ன கிளாஸ்லாம் குடிக்க மாட்டேன், பெரிய கிளாஸ் வச்சுக்கிறார். அதுக்குன்னு அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கணுமா. ஊற்றி கொடுக்கலன்னா ரவுண்டு கட்டிட்டு வரான். எப்பவுமே ஐயா நான் இந்த காப்பிலாம் எனக்கு வெளியில் வந்தால் கூட சரி, எல்லாரும் ஒரு கிளாஸ் குடிச்சாங்கன்னா நான் 2 கிளாஸ் வாங்கி குடிப்பேன். டீ காப்பிலாம் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுதையா. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாருயா, வறுத்ததே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு, எல்லாம் அவுச்சிதான் சாப்பிட சொல்லிட்டாரு. ஹார்ட் அட்டாக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க ஐயா. என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, அதுதான் வெறி. எல்லாத்துலேயும் வந்து கவனிங்க, மனுஷனுக்கு ஆசைகள் இருக்கும். ஆசைகள் தவறு கிடையாது. ஆசைகள் வெறியாய் மாறக்கூடாது. ஆசைகள் என்னவா ஆகிடக்கூடாது? சாப்பிட்றோம், பசிக்கு சாப்பிட்றோம், ருசிக்கு சாப்பிட்றோம், ஆனால் வெறிக்காக சாப்பிடக்கூடாது. சில பேர் பாருங்க, ஒரு ஹோட்டல் புதுசாக திறக்கக்கூடாது. ஒரே ஒரு ஹோட்டல் புதுசாக திறக்கக்கூடாது. உடனே அந்த ஹோட்டலில் என்ன டேஸ்ட் இருக்குது பார்த்துடணும். அதில் ஒரு வெறி. ஒன்றையும் விடுறது கிடையாது. ஆமாம், ஒரு கையேந்தி மாவில் கூட விடுறது கிடையாது. இந்த கையேந்தி மாவில் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துடணும். வெறிகள் நல்லது கிடையாது, அதுதான் ஆபத்து. அது என்னன்னா, தமிழில் ரொம்ப அழகாக பழமொழி இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது எல்லாமே ஒரு அளவில் சாப்பிடணும். அது அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுவே உனக்கு உபத்திரமும். அல்லேலூயா. ஒரு தட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு பலன் ஆகிடும். 2 தட்டாக சாப்பிட்டீங்கன்னா பாத்ரூமுக்கு கொண்டு போயிடும். அப்புறம் 2 தட்டு சாப்பிட்டா அதில் 2 பருக்க கூட உடம்புல ஒட்டாது. எல்லாம் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, அப்புறம் வேஸ்ட்டு. அப்புறம் உடம்பு வேற, அதுக்கு வேறு 2 மாத்திரை போட்டுக்கிட்டு அப்புறம் குளுக்கோஸ் தண்ணி குடிச்சிட்டு பத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். அளவோடு ஆசைப்படுங்கள், வளமோடு வாழுங்கள். வெறிகள் வேண்டாம். பாருங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள், வெறிகள். அதுக்கு அடுத்தது பாருங்க களியாட்டுகள். ஹலோ, அடுத்தது என்னது? எப்போ பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட்லேயே இருக்குது. சில பேர் பாருங்க, எப்பவுமே மூடு என்டர்டைன்மெண்ட்டை அப்படியே போர் அடிக்குது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? என்ஜாய், என்டர்டைன்மெண்ட்லேயே இருக்கணும். அதுவும் டேஞ்சரு, அதுவும் புளிச்ச மாவு தான். என்டர்டைன்மெண்ட்டே என்னது? கவனிங்க, 10 அதிகாரம் படிக்கிறீங்க, சரி கொஞ்சம் மைண்ட் ரீஃப்ரெஷ்காக கொஞ்சம் வேற ஏதாவது ஒன்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேற எதாவது மைண்டை ஷேர் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா குட், நல்லது. ஆனால் பைபிளே தொடர்றது கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட்லேயே இருக்குது. ரீல்ஸாக விடுறது, ரீல்ஸாக பார்க்குறது, பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரீல்ஸாக தள்ளு 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 தள்ளு. நீங்கள் தள்ளுறது அதை தள்ளு இல்லை, டைமை தள்ளின்னுக்கிறீங்க. புளிச்ச மாவை உள்ளே உள்ளே என்ன பண்ணுறீங்க? புளிச்ச மாவை நல்லா இன்னும் புளி பார்க்குறீங்க. களியாட்டுகள். கவனிங்க, தேவன் நமக்கு என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்கிறார், சந்தோஷம் கொடுத்துருக்கிறார், மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார், எல்லாமே கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் மட்டுமே வாழக்கூடாதுங்க. ஒரு மனுஷன் எப்பவுமே தூங்காமலே, நான் 24 மணி நேரம் தூங்காமலே ஒரே என்ஜாய்மெண்ட்லேயே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவார். என்ஜாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைமு, தூங்குறதுக்கு கொஞ்சம் டைமு, ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமு. டைமை கையால் கற்றுக்கங்க, நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கங்க, ஜபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. அதே சமயம் கொஞ்சம் ரீலும் பாருங்கள், தப்பு கிடையாது. கொஞ்சம் ரீலும் பாருங்கள் அதுக்கு நடுவில். ஆனால் இதெல்லாம் செய்யணும். நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் வெறும் என்டர்டைன்மெண்ட், வெறும் என்டர்டைன்மெண்ட், களியாட்டு களியாட்டு களியாட்டு. எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாலிப பசங்களுக்கு தான் சொல்லணும், இந்த பாட்டு சேனலை வச்சுக்கினே இருப்பான் டிவியில். எப்போ பார்த்தாலும் பாட்டு சேனலாக ஓடின்னு இருக்கும்.
கிறிஸ்டின் பாட்டு சேனல் கிடையாது, சினிமா பாட்டு சேனலாக ஒன்று இருக்கும். இந்த மியூசிக்கு, ராஜ் மியூசிக்கு, அந்த மியூசிக்கு, ஒரு மியூசிக்கும் விடுறது கிடையாது. சன் மியூசிக்கு, ராஜ் மியூசிக்கு, விஜய் மியூசிக்கு, எல்லா மியூசிக்கை வந்து வச்சுக்கின்னு இந்த மியூசிக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அந்த மியூசிக்கு போயிடுது. அங்கே டங்க 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 டங்கன்னு ஆடுறதை பார்க்கறது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லதே கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. இதுதான் பைபிள் சொல்லி, இதெல்லாம் புளித்த மாவு. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படி இருக்கணும்? பழைய மாவு கிடையாது, புளிச்ச மாவு கிடையாது, புது மாவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17. 1 கொரிந்தியர் பார்த்தோம்ல முதல்ல, இப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லிட்டு பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பவுல் தான் எழுதுறாரு. அங்க பழைய மாவு, புளிச்ச மாவு, புது மாவு, புளிக்காத மாவுன்னு எழுதுறாரு பார்த்தீங்களா? அவர் தான் எழுதுறாரு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ ஒழிஞ்சு போச்சு, நீ அதை உள்ள வச்சுக்கின்னு அதை புளிச்ச மாவெல்லாம் உள்ள வச்சுன்னு இருக்காத, புளிச்ச மாவெல்லாம் தூக்கி போடு. அங்க பாருங்க 1 கொரிந்தியர்ல 8வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் 1 கொரிந்தியர் 5:8, ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க யார்? நீங்க புளிச்ச மாவா புளிக்காத மாவா? கன்ஃபியூஸ் வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் மாவு விட்டாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, புளிச்ச புளிக்க அப்புறம் அப்படியே மாற்றிக்கிட்டு சொல்கிற போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாம், ஃப்ரெஷ் மாவு நீங்கள். அப்போ இந்த ஃப்ரெஷ் மாவில் என்ன இருக்கக்கூடாது? அந்த ஓல்டு மாவு இருக்கக்கூடாது, அந்த ஓல்டு மாவுடைய புளிப்புலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் யார் தான் எடுக்கணும்? ரவையில் இருக்கிற, கோதுமையில் இருக்கிற, அரிசியில் இருக்கிற கல், கருப்பு, அதில் எல்லாம் குப்பைகளையும் யார் தான் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம தான் தூக்கி போடணும். அது எப்படி தூக்கி போடுறது? முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க, நான் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் நல்லது கிடையாது, இது கெட்டது. ஃபஸ்ட்டு வந்து இது கெட்டது. யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப பொறாமை பண்ணுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட யாருன்னா பழகுவாங்களா? பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நான் ரொம்ப பொறாமைப்பட்டிருந்தா என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, அவர் இருக்கார பயங்கர பொறாமை பூச்சி உரியா, ஒரு புது வண்டி வாங்கிட்டேன், மூஞ்சே வேற மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பாருங்க, பொறாமைப்படுறது நம்முடைய ஆள் தத்துவத்தையே கெடுத்து விடுகிறது. நம்ம மனசை கெடுக்கல, நம்ம சரீரத்தை கெடுக்கல, நம்ம பர்சனாலிட்டியே கெடுக்குது. நம்முடைய பர்சனாலிட்டி ஆள் தத்துவத்தை என்ன பண்ணிடுது? கெடுத்துடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம பழைய ஆளாக இருக்கக்கூடாது, புதிய ஆளாக இருக்கணும். ஆமேன். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை புசிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த குணங்கள்லாம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, நானும் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.